பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அன்பான சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்ய நான் வந்து சேர்ந்த நாளிலேயே முடிவு செய்து பெருமுயற்சி எடுத்துக்கொண்டு இவ்வளவு அருமையாக இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இமாம் அவர்களே, மேடையிலே இருந்து என்னை வாழ்த்திய பெருமக்களே, எல்லாவற்றுக்கும் மேலாய் கொஞ்சம் சலனப்பட்டு இருந்த என் மனத்திற்கு மருந்தாக அமைந்த பேச்சை வழங்கிய தம்பி திருமாவளவன் அவர்களே, என் முன்னாலே விற்றிருக்கிற பெருமக்களே, இஸ்லாமிய அறிஞர்களே, எல்லோருக்கும் என் நன்றி. அப்துல்லாவாக நான் வந்தது ஏன் என்று 2-3 கோணங்களில் அலசப்படுகிறது தமிழ்நாட்டில். திராவிடர் கழகத்தை நேரடியாக சார்ந்தவனாக நான் என்றைக்குமே இருந்ததில்லை. அந்த ரகசியம் யாருக்குமே தெரியல. நான் அதில் உறுப்பினராக என்னைக்குமே எந்த கழகத்திலையும் இல்லை. நல்லா பேசுவேன்னு என்னை எல்லாரும் கூப்பிடுவாங்க, அவங்களும் கூப்பிட்டாங்க. தம்பி திருமாவளவனே அவர் பெரிய தலைவர் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவர் நின்று கொண்டு என்னை உட்கார வச்சு பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை பற்றி பேசுகிற கூட்டம் நடத்தி இருக்கிறார். நின்று கொண்டிருந்தார். புத்தகமெல்லாம் எடுத்து என் கையில் தந்து விளக்கம் சொல்லிக்கொண்டு வள்ளுவர் கோட்டத்தில். இதுக்காக நான் பெரிய வீராதி வீரன் வீரபுத்திரன் பேரன்னு அர்த்தம் இல்லை. நான் சாதாரண ஒரு மனிதன். அவர் மிகச் சரியாக ஒரு வார்த்தையை சொன்னார். எந்த முடிவையும் உங்களுக்கு கேட்கலையா? அது நான் என்ன பண்ண முடியும்? மைக்கு கேட்கலையாமே. இப்ப கேக்குதா? தெரியலையா? நேரா பேசணுமா? அப்படி திரும்ப கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்ப கேக்குதா? இன்னும் கேட்கலன்னா நான் பொறுப்பு இல்லை. திராவிடர் கழகத்திலேயெல்லாம் நான் இருந்ததில்லை. தந்தை பெரியாரின் கொள்கை எனக்கு பிடித்தது. அது பிடித்த போது என் நெற்றியில பட்டை இருந்தது, குங்குமம் இருந்தது, சந்தன போட்டு இருந்தது. தந்தை பெரியார் எங்க கல்லூரியில வந்து பேசினார். அவரை பாராட்டி கவிதை எழுதினேன். இந்திரன் சந்திரன் எழுதினேன். என் ஆசிரியர் சொன்னாரு, எல்லாம் சரிதான், கவிதை நல்லா தான் இருக்குது, பேரு தான் நல்லா இல்லைன்னாரு. சேஷாச்சலம்னு பேர் போட்டிருந்தேன். என்னடா இது பாப்பான் பேரு மாதிரி இருக்குதுன்னாரு எங்க வாத்தியாரு. அதுக்கு இன்னும் மாத்திட்டா போகுதுன்னு. அப்பவே இதே புத்தி தான், மாத்திட்டா போகுதுன்னு. என்னன்னு மாத்த போறேன்னு கேட்டாரு. பெரியார் தாசன்னு சும்மா எழுதி கொடுத்தேன். அப்பவும் என் நெற்றியில பட்டை இருந்தது, குங்கும பொட்டு இருந்தது, சைவ சாத்திர படிப்பு என் மனத்தில இருந்தது. அப்போ மாறினமே பேரை தான் மாத்திக்கிட்டே தவிர ஆள் அப்ப மாறல. பிறகு அந்த தத்துவங்களை பயின்று 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 பல ஆண்டுகள் எடுத்துக்கொண்ட பிறகு தந்தை பெரியாருடைய கூட்டத்தில் பேசுவதற்காக நான் ஒரு முறை புறப்பட்டேன். எங்க அப்பா கிட்ட சொன்னேன், நான் பெரியார் கூட்டத்தில் இன்னைக்கு பேச போறேன், என்னை கூப்பிட்டுருக்குறாங்கன்னு சொன்னேன். அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நல்லா சாமி கும்பிட்டுக்கிட்டு நெத்திக்கிட்டுக்கிட்டு பத்தியா பத்திரமா போய் பேசுவாடான்னாரு எங்க அப்பா. எங்க பெரியார் கூட்டத்துக்கு இங்கே சிந்தாதிரிப்பேட்டையில் ஒரு தெருவில் கூட்டம், தந்தை பெரியார் பேசி கொண்டிருக்கிற கூட்டம். என்னை கூப்பிட்டவர் சும்மா நான் காட்டியும் கூப்பிட்டுக்கிறார். மெய்யா கூப்பிடல, அது எனக்கு தெரியாது. நான் போய் ஒரு பக்கமா தயாரிச்சுக்கிட்டு முதல் கூட்டம் பெரியார் கூட்டத்தில் பேச போறேன்னு ரொம்ப அக்கறையா போய் அவசரமா தயார் பண்ணிக்கிட்டு எங்க அப்பா கிட்ட வேற திட்டு வாங்கின்னு போய் நின்னா, இவர் பேசுவார், அவர் பேசுவார், இவர் பேசுவார், அவர் பேசுவார்னு என் கையை பிடிச்சி ஒரு விடவே இல்லை. கடைசியா தந்தை பெரியார் பேசுவார்னு அறிவிச்சிட்டாங்க. எனக்கு வெளத்து போச்சு. இந்த வாய்ப்பு போச்சே, பேசலையேன்னு நான் நடுங்கி போயிட்டேன். கவனியுங்க, யார் இந்த பெரியாதாசன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்றேன். திமிர்த்தனமா சொல்றதா யாரும் நினைக்க மாட்டீங்க. இன்னைக்கு விமர்சிக்கிறவர்களுக்கு இதுவே பதிலாக இருக்கும். அன்னைக்கு என்னை பேச விடலை. பெரியாருக்கு முன்னாலே தந்தை பெரியார் பேசி முடிச்சுட்டார். 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்.
நன்றி உரை சொல்றதுக்கு யார் பேரையோ சொன்னாங்க. நான் வேகமா ஓடி போய் மைக்க பிடிச்சுக்கிட்டேன். பிடிச்சுக்கிட்டு என்ன பண்ணேன்னு தெரியுங்களா? எல்லாரும் கலைஞ்சிருவாங்க. உங்களுக்கு தெரியும் தானே, நன்றி உரை சொன்னா இருப்போம். அதுக்கு தான் இப்போ முதல்ல நன்றி உரை சொல்லி அப்புறம் திருமாவளவன் பேச சொல்றது. இப்ப அந்த மாதிரி மாடல் கொண்டாந்துட்டோம். அந்த காலத்துல அது இல்லை. நன்றி உரை சொல்ல விட்டாங்க பாருங்க. பெரியார் பேசி முடிச்சதும் ஒரே சலசலப்பு, எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. சௌமியே ஐயப்பான்னு கத்தனேன் எங்க மைக்கில். அசந்து போய் எல்லாரும் அப்படியே நின்னா, எவன்டா ஐயவன்? பெரியார் கூட்டத்தில் சாமி சரணம் ஐயப்பா அப்படின்னு, சபரிமலை சாஸ்தாவே சரணம் ஐயப்பான்னு எல்லாம் திரும்பி பார்த்தான். பெரியார் என்னாரு என்றெல்லாம் கருப்பு சோகா போட்டுக்கிட்டு திரியிறவங்க மத்தியில பகுத்தறிவை பரப்புகிற கருஞ்சட்டைக்காரர்களே அப்படின்னு ஆரம்பிச்சு பேசுறேன். தந்தை பெரியாரின் கொள்கையை கேட்டவங்களே அப்படி இப்படின்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. அரை மணி நேரம் பேசுனேன். அதாவது நான் தயாரிச்சு வச்சதெல்லாம் பேசிட்டேன். பேசி முடிச்சுட்டு பெரியார் சொன்னாரு, தம்பி ரொம்ப நல்லா பேசுறாரு, நாளைக்கு அவரை குடியாத்தம் கூட்டின்னு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படி வந்தவன் தான் இந்த பெரியார் தாசன். அவருடைய தத்துவங்களை தெரிந்து கொண்ட பிறகு வந்தேன். இன்னைக்கு அவர் தத்துவங்கள் தெரியாதவங்க எல்லாம் என்ன விமர்சிக்கிறாங்க. இன்னமும் சொல்லுகிறேன், கடவுள் மறுப்பு, சாதி மத ஒழிப்பு, வகுப்புரிமை பாதுகாப்பு, பெண்ணடிமை ஒழிப்பு, சமதர்ம ஆட்சி அமைப்பு, சுரண்டல் எதிர்ப்பு, எல்லாவற்றுக்கும் மேலே சுதந்திர தமிழ்நாடு என்ற கொள்கைகளோடு வாழ்ந்தவர் தந்தை பெரியார். அதுல கடவுள் மறுப்பு ஒண்ணுதான் நம்ம லிஸ்ட்ல இப்ப இல்லையே தவிர மீதி எல்லாம் பெரியார் தாசனுக்கு இருந்த அளவுக்கே இந்த அப்துல்லாவுக்கும் இருக்குது. இது தெரியாமல் என்ன விமர்சிக்கிறாங்க. அவங்களுக்கு பதில் சொல்றதுக்காக இந்த கூட்டத்தை நான் பயன்படுத்த விரும்பல. ஆனால் என் இதயத்திற்கு ஒரு மருந்தாய் தம்பி திருமாவளவன் இந்த நிகழ்ச்சிக்கு அழைக்கப்பட்டு வந்து என்னை பாராட்டியது எனக்கு மிகப்பெரிய பலம், யானை பலம். ஏன் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன்? அவர் மிகச்சரியா ஒரே வரியில சொன்னார், தத்துவத்தின் முடிவிலே வந்தேன். இப்ப கூட கேட்டாங்க என்னை பேட்டியில கூட, இதுல முதல்ல இந்துவா பிறந்தேன், அதுக்கப்புறம் பெரியாரிஸ்டா அதாவது நாத்திகனா மாறினேன், அதுக்கப்புறம் பௌத்த மதத்தை ஏத்துக்கிட்டேன், சித்தார்த்தன்னு பேர் வச்சுக்கிட்டேன், இப்ப இஸ்லாமுக்கு வந்திருக்கிற அப்துல்லான்னு பேர் வச்சுக்கிட்டேன், அடுத்து எங்க போவேன்னு கேட்கறேன். பார்த்து இது ரொம்ப கொச்சையா கேட்கறது. ஆனா இதுக்கு பதில் இல்லாதவன் இல்லை இந்த அப்துல்லா. மிகச்சரியான பதில் வச்சிருக்கிறேன். இந்து மதத்துல பிறந்ததுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுக்கல. எங்க அப்பா அம்மாவுக்கு நான் அப்ளிகேஷன் கொடுத்து இந்த தேதியில இந்த ஆஸ்பத்திரியில என்னை பெற்றுக்குங்கன்னு நான் சொல்றது கிடையாது. அது அவங்க விருப்பம், அவங்க முயற்சி. நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அடுத்து தந்தை பெரியாரை ஏற்றுக்கொண்டது என் சொந்த அறிவு. அடுத்து பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டது பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கரை படித்த அறிவு. இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது அறிவுபூர்வமா இல்லை, இறைவன் நாடியது, இறைவன் நாடியது, இறைவன் நாடியது. இன்னைக்கு என்னை விமர்சிக்கிறவர்கள் விமர்சிக்கிற எல்லா விமர்சனமும் எனக்கு நானே வைத்துக் கொண்டவை. அதுக்குதான் எனக்கு 10 வருஷம் ஆச்சு. 10 வருடத்திற்கு முன்னாலே முடிவு செய்தேன், இறை மறுப்பாளனா இருக்கக்கூடாது என்ற எண்ணம் எனக்கு வந்து விட்டது. எப்போ வந்ததுன்னா 1999 டிசம்பர் மாசம் 31ஆம் நாள் அபுதாபியில இருக்கிறேன். துபாய்க்கு போயிருந்தேன். தாவூத் பாட்சாங்கிறவர் கூப்பிட்டு இருந்தார். அபுதாபியிலே எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. 1ஆம் வகுப்புல இருந்து 11ஆம் வகுப்பு வரைக்கும் என்னோடு படித்த வகுப்பு தோழர் சிராஜுத்தீன், அவரை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. நாங்க 4 பேர் ஒரே வகுப்பு தோழர்கள், நெருக்கமான நண்பர்களாக இருந்தோம். அதுல ஒருத்தர் சிராஜுத்தீன், அவரை தான் அன்னைக்கு சந்திச்சேன். இன்னொருவர் தமிழருவி மணியன், அவர் உங்களுக்கு அறிமுகமான பெரிய பேச்சாளர். இன்னொருவர் கல்கி பகவான். இப்ப இருக்கிற கல்கி பகவான் என் வகுப்பு தோழர். நான் பெரியார்தாசன் அப்துல்லா. இப்ப பாருங்க, அந்த சிராஜுத்தீனை சந்திச்ச போது
என்னென்னமோ பழைய கதையெல்லாம் பேசிட்டு எத்தனையோ ஆண்டுகளுக்கு பின்னால் சந்திக்கிறோம், ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு பின்னாலே சந்திக்கிறோம். கட்டி தழுவிக்கொண்டு இந்த நண்பர்கள் பேசி கொண்டிருந்த போது அவர் எல்லாம் சொல்லிட்டு போகும்போது ஒன்று சொல்லிட்டு போனாரு, இறை மறுப்பாளனா எவனாலையும் பிறக்க முடியாது அப்படின்னு சொன்னார். இறை மறுப்பாளனா பிறக்க முடியாது. என் பேர் சேஷாச்சலம் தான் அவருக்கு தெரியும், அப்போ படிக்கிற வரைக்கும் நான் சேஷாச்சலம், அதுக்கப்புறமா பெரியார்தாசன், அதுக்கப்புறம் சித்தார்த்தா, இப்போ அப்துல்லா. இந்த ஏன் ஏற்பட்டது என்பதற்கு சொல்லுகிறேன். இந்த கேள்வியை ஒரு சாதாரணமா கேட்டார். அன்னைக்கு அவர் சந்திக்காமல் இருந்திருந்தால் வேற யார் மூலம்னா இந்த கேள்வி வந்திருக்கும் எனக்கு. பிறக்கும் போது ஒருவன் இஸ்லாம் அதாவது இறை மறுப்பாளனாய் பிறக்க முடியாதுன்னு சொன்னார். அதனால தானே நானே மாறிக்கிட்டேன் இப்போ அப்படின்னு சொன்னேன், அவர்கிட்ட வாதம் பண்ணேன். இப்ப நான் இறை மறுப்பாளனா பிறக்க முடியாதோ என்னமோ, நான் இப்ப இறை மறுப்பாளனா மாத்திக்கிட்டு இருக்கிறேன்ல அப்படின்னு வீரம் பேசினேன். போகும்போது கட்டி தழுவி கொண்டு சிராஜுதீன் சொன்னான், என் நண்பன் சேஷாச்சலம் அதாவது என்ன இறக்கும் போது இறை மறுப்பாளனா இறக்கக்கூடாதுன்னு சொன்னார். இப்பொழுது அரசியல் காரணங்கள் எல்லாம் சொன்னார். ஆனானப்பட்ட பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கரே